Welcome to Naadan Modern. Please subscribe and press the bell icon to receive notification. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம மலபார் கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இது சீரக சம்பா அரிசி தான் பண்ண போகிறோம். 2 கிலோ. அது ஒரு 15 பேர் சாப்பிட்லாம் அந்த லெவலுங்க. அதோடைய மெஷர்மெண்ட் சொல்கிறேன். சீரக சம்பா 2 கிலோ எடுத்துக்கேன். சின்னமன் ஸ்டிக், அதாவது பட்டை 1 இன்ச்சில் அளவு இருக்கிறத 6 நம்பர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் 15, அப்புறம் பெரிய வெங்காயம் இருக்குங்களா, பிக் ஆனியன், அது 4 நம்பர் எடுத்துக்கோங்க. கேரட் 2, கறி லீவ்ஸ் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஃபுல்லாக போட்டுக்கலாம். அப்புறம் கேஷ்யூநட் 50 கிராம்ஸு, ரைசன்ஸ் 50 கிராம்ஸ் போட்டுக்கலாம். கீ 100 கிராம்ஸு, ஆயில் 250 ml, சால்ட் டேஸ்ட் உங்களுக்கு தேவையானது. சரிங்களா? அடுத்து ஒரு கடாய், ஒரு பெரிய வெசல் வச்சிடலாங்க. அதெல்லாம் ஆயில் கீ போட்டுடலாம். இது பட்டை ஏலக்காய் போட்டுடலாங்க. கறி லீஃப் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே ஆனியன் போட்டுடலாங்க. இந்த ஆனியன் ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம். ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வரும் இல்லைங்களா, அந்த சமயத்தில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆகுங்க. அந்த தண்ணி ஊற்றிடலாம். அப்புறம் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டுங்க, ஒரு கொஞ்சம் லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாங்க. சால்ட் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்க்கலாம், நல்லா பாயில் ஆயிடுச்சு. பாருங்கள், ரைஸ் போட்டுடலாங்க. ஒரு 1/2 hour நினச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ரைஸ் போட்டுடலாம். போட்டு நல்லா எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப போட்டு கலக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஜென்டிலாக, அவ்வளோதாங்க, ஒரு ஜென்டில் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. சால்ட் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்க. ஒரு தடவை ஒரு மெல்லமாக கீழிருந்து அப்படி மேலே போட்டு விடணுங்க. பாருங்கள், அப்படி நல்லா மெல்லம் மிக்ஸ் பண்ணணும். உடஞ்சிட போதுங்க. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸு கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிருக்குங்க. இது மேக்ஸிமம் 1/2 மணி நேரம் ஊறினதுனால ஒரு 1/2 hour போதுங்க இந்த ரைஸ் ரெடி ஆகிறதுக்கு. பாருங்கள், ஒரு கடாய் வச்சுக்கலாம், இல்லை கீ போட்டுக்கலாம். இன்னும் திராட்சை போட்டுடலாம். இதை ஃப்ரை பண்ணிவிட்டுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு கேஷ்யூ போட்டுடலாங்க. அப்புறம் கேரட் சொன்னேன் இல்லைங்களா, அது சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் அந்த ஃப்ரை பண்ணிவிட்டு திருப்பி அந்த ரைஸில் கொட்டிடலாங்க. பாருங்கள், ரைஸில் அப்படி போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ரைஸ் ரெடி. இது போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான், கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. யம்மியான கீ ரைஸ் ரெடி, மலபார் ஸ்பெஷல். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்ஜாய். தேங்க்யூ, பாய்.